வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டை மீண்டும் ராஜபக்ச குடும்பத்தினரின் ஆட்சிக்கோ அல்லது ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சிக்கோ கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவிப்பு. தெங்கு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 மானியம் வழங்குவதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தென்னை பயிற்சி அபிவிருத்தி சபையின் தலைவர் கருத்து. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் உத்தியோகபூர்வ விஜயத்தின் மற்றொரு நிகழ்வாக இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான சசி தரூருடன் சந்திப்பு. இலங்கையின் பொருளாதார மீட்சி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான பயணத்தில் இந்தியா நம்பகமான பங்காளியாகவும் நெருங்கிய நண்பராகவும் உறுதியாக நிற்கும் என்று இந்திய உயர்ஸ்தானிகர் கருத்து. தொடர்பது விரிவான செய்திகள். மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவிக்கையில், நாட்டை மீண்டும் ராஜபக்ச குடும்பத்தினரின் ஆட்சிக்கோ அல்லது ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சிக்கோ கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்கும் நிர்வாகமே இன்றைய தேவை என்று வலியுறுத்தியுள்ளார். மட்டக்களப்பு மாநகர சபைக்கு உட்பட்ட சீலாமுனி பகுதியில் மாநகர சபை உறுப்பினர் நடராசா சுதர்ஷன் தலைமையில் நடைபெற்றிருந்த மக்கள் சந்திப்பு ஒன்றில் இவ்வாறு அவர் கருத்து தெரிவித்தார். இந்த சந்திப்பில் மாநகர சபையின் பிரதி முதல்வர் தினேஷ் உள்ளிட்ட பல பொதுமக்களும் கலந்து கொண்டனர். அந்த நிகழ்வில் உரையாற்றிய ரா சாணக்கியன் மேலும் குறிப்பிடுகையில், இன்றைய அரசியல் சூழலில் சிலர் மீண்டும் பழைய ஆட்சிகளை பதவியேற்க வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் மக்கள் மீண்டும் அதே தவறை செய்ய மாட்டார்கள். நாடு எதிர்கொண்டு வரும் பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடிகளை தீர்க்கும் நோக்கத்துடன் ஒரு புதிய அரசியல் திசை தேவைப்படுகிறது என்றார். அவர் மேலும் கூறிய போது, ராஜபக்ச குடும்பத்தினர் உகாண்டாவில் சுமார் 18 பில்லியன் அமெரிக்க டாலர்களை மறைத்துள்ளார்கள் என்ற குற்றச்சாட்டு நிலவுகின்றது. அந்த பணத்தின் ஒரு பகுதியினை நாடு திரும்ப பெற்றாலே இலங்கையின் பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று குறிப்பிட்டார். இதேவேளை தற்போதைய அரசியல் அமைப்பு மக்களின் நலன்களை புறக்கணித்து அதிகாரம் சார்ந்து அரசியலாக மாறிவிட்டதாகவும் அதனை மாற்றுவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாங்கள் மக்களுக்காகவே அரசியலில் உள்ளோம். எமது நோக்கம் அதிகாரம் பெறுவது அல்ல, மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதே. நாட்டின் அரசியல் அமைப்பை மாற்றி மக்கள் மையப்படுத்தப்பட்ட ஆட்சியை உருவாக்குவதே எமது இலக்கு என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்தார். வடக்கு தென்னை முக்கோண வலயத்தில் உள்ள தெங்கு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் மானியம் வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது என்று தென்னை பயிற்சி சபையின் தலைவர் சுனிமல் ஜாக்கோடி தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், இந்த மானியம் முக்கியமாக புதிதாக தெங்கு பயிரிடப்படும் நிலங்களுக்கு வழங்கப்படும் ஒன்றாகும். இதன் மூலம் விவசாயிகள் தமது நிலங்களில் தேவையான நீர்ப்பாசன வசதிகளை ஏற்படுத்தி நீடித்த மற்றும் உற்பத்தி திறன் மிகுந்த பயிற்சியை மேற்கொள்ள முடியும் என்று விளக்கம் அளித்தார். வடக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாணம், மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களை உள்ளடக்கிய தென்னை முக்கோண வலயம் நாட்டின் முக்கியமான தெங்கு உற்பத்தி மையமாகும். கடந்த சில ஆண்டுகளாக காலநிலை மாற்றம், நீர் தட்டுப்பாடு மற்றும் போதிய ஆதரவு இல்லாமை காரணமாக அந்த பகுதியில் தெங்கு உற்பத்தி குறைந்திருந்தது. இதனை சரி செய்யும் நோக்கத்துடன் இந்த மானிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக சுனிமல் ஜாக்கோடி தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், அரசாங்கம் வடக்கு மாகாணத்தில் 1 மில்லியன் தென்னைக்கன்றுகளை வளர்ப்பதற்கான விரிவான திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. அந்த திட்டத்துடன் இணைந்த வகையில் இந்த மானிய உதவி வழங்கப்படும் என்றார். இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் நீர்ப்பாசன அமைப்புகளை மேம்படுத்துவதோடு நவீன வேளாண் முறைகளை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரிக்க முடியும் எனவும், இதனால் வடக்கு பிரதேசத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு, கிராமப்புற வாழ்க்கை தரத்திற்கும் புதிய உற்சாகம் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்த திட்டம் நிலையான வேளாண்மையையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் ஊக்குவிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தென்னை பயிற்சி சபை தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் உத்தியோகபூர்வ விஜயத்தின் மற்றொரு முக்கிய நிகழ்வாக அவர் நேற்று செவ்வாய்க்கிழமை டில்லியில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான டாக்டர் சசி தரூரை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இலங்கையும் இந்தியாவும் இணைந்து ஜனநாயக மற்றும் ஆட்சி முறைகள் மேலும் பலப்படுத்துவது, இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்பு மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது, மேலும் பிராந்திய முன்னேற்றத்திற்கான கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வது போன்ற பல முக்கியமான விடயங்கள் குறித்து விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றது. அதேவேளை இரு தலைவர்களும் தெற்காசிய பிராந்தியத்தில் நிலவும் அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலைகள், உலகளாவிய ஜனநாயக மாற்றங்கள் மற்றும் நாடுகளின் இளைஞர்களுக்கு இடையிலான பரஸ்பர தொடர்புகளை பலப்படுத்துவது போன்ற தலைப்புகளில் குறித்தும் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். மேலும் கல்வி, தொழில்நுட்பம், பசுமை, கலாச்சாரம் மற்றும் வர்த்தக துறைகளில் இலங்கை இந்தியா ஒத்துழைப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் வழிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு சஜித் பிரேமதாசவின் இந்திய விஜயத்தின் முக்கியமான கட்டமாக கருதப்படுகிறது. இது எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளை மேலும் பலப்படுத்தும் ஒரு நேர்மையான முன்னேற்றமாக அமைந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிட்டுள்ளன.
கொழும்பு முல்லேரியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாரோன் ஜாயத்திலக மாவட்ட பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற சிறப்பு சுற்றிவளைப்பில் ஆயுதங்களும் போதைப் பொருட்களும் வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரை மேல் மாகாணத்திற்கு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை மிகவும் திட்டமிடப்பட்ட முறையில் நடைபெற்றதாக போலீஸ் தரப்புகள் தெரிவித்துள்ளன. கைது செய்யப்பட்ட நபர் வேப்பட பகுதியை சேர்ந்த 43 வயதுடைய ஆண் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து ஒரு பிஸ்டல் ரக துப்பாக்கி 9 தோட்டாக்கள் மற்றும் சுமார் 12 கிராம் 380 மில்லிகிராம் அளவிலான ஐஸ் வகை போதைப் பொருள் என்பன போலீசாரால் மீட்கப்பட்டது. ஆயுதங்களும் போதைப் பொருட்களும் ஒரே நபரிடம் இருந்தது என்பதனால் இது ஒரு குற்றச்சங்கிலியுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகம் போலீசாருக்குள் நிலவுகின்றது. இதனையடுத்து சந்தேக நபரை கைது செய்த போலீசார் அவர் எந்த குற்றவியல் வலையமைப்போடு தொடர்புடையவர் என்பதையும் போதைப் பொருள் பெற்றார் என்பதையும் கண்டறிவதற்கான விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். மேலும் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் ஏதேனும் பிற குற்ற செயல்களில் பயன்படுத்தப்பட்டதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவை விஞ்ஞான விசாரணைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது மேல் மாகாணத்திற்கு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பொருளாதார விடயங்கள் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கான பதில்கள் தாமதமாக ஏற்படும் நிலையில் மத்திய வங்கியின் பிரதிநிதிகள் நேரடியாக பாராளுமன்றத்திற்கு வந்து விளக்கம் அளிக்க முடியும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். அவர் அரசாங்க நிதி பற்றிய குழுவின் கூட்டத்தில் மத்திய வங்கி அதிகாரிகள் கலந்து கொண்ட போது இந்த கருத்தை வெளியிட்டார். அந்த கூட்டத்தில் குழு தலைவர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் நிதி கொள்கை, பணவீக்கம் அல்லது அந்நிய செலாவணி விகிதங்கள் தொடர்பாக கேள்விகள் எழுப்பினால் அவற்றை பலமுறை சரியான நேரத்தில் பதில் கிடைப்பதில்லை. இதற்கு முக்கிய காரணம் மத்திய வங்கியின் பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்தில் இல்லாதது என்று சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்த மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கேள்வி எழுப்பும் போது அது முதலில் நிதியமைச்சுக்கு அனுப்பப்படுகிறது. பின்னர் நிதியமைச்சு தேவையான போது மத்திய வங்கியிடம் தொடர்பு கொள்கின்றது. சில நேரங்களில் அந்த கேள்விகள் குறுகிய காலத்தில், உதாரணமாக அடுத்த நாளுக்குள் பதிலளிக்கப்பட வேண்டியதாக இருக்கும். அப்போது அதற்கான தகவலை உடனடியாக நாங்கள் வழங்குகின்றோம். எங்களால் முடிந்த அளவில் துல்லியமான தகவல்களை சேகரித்து நிதி அமைச்சருக்கு அனுப்புகின்றோம். அதன் பின்னர் அவர் அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றார். இதுதான் நடைமுறை செயல்முறை. நிதியமைச்சு வழியாக வரும் அனைத்து கேள்விகளுக்கும் நாங்கள் நேரத்திற்கு ஏற்றவாறு பதில் வழங்க உறுதியளிக்கின்றோம். இருப்பினும் சில நேரங்களில் அந்த செயல்முறையில் தாமதம் ஏற்படுகின்றது. குறிப்பாக அந்த கேள்விகள் மத்திய வங்கிக்கு மட்டுமல்லாமல் நிதியமைச்சு மற்றும் பிற அரசாங்க நிறுவனங்களுக்கும் தொடர்புடையதாக இருக்கும் போது அத்தகைய சூழ்நிலைகளில் நிதியமைச்சு அனைத்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்தும் தகவல்களை சேகரித்து ஒருங்கிணைந்த அறிக்கையை தயாரித்து பாராளுமன்றத்திற்கு அனுப்புகின்றது. அதே நேரத்தில் எங்களுக்கு அழைப்பு விடுத்தால் நாங்கள் நேரடியாக பாராளுமன்றத்திற்கு வந்து அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கின்றோம் என்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார மீட்சி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான பயணத்தில் இந்தியா நம்பகமான பங்காளியாகவும் நெருங்கிய நண்பராகவும் உறுதியாக நிற்கும் என்று இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்றிருந்த பொது தனியார் கூட்டாண்மை தொடர்பான கலந்துரையாடலில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்வு இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம், இலங்கை வர்த்தக சம்மேளனம் மற்றும் இந்திய இலங்கை வர்த்தக சபை ஆகியவற்றால் ஒருங்கிணைக்கப்பட்டது. அவர் மேலும் கூறுகையில், இந்திய இலங்கை உறவு புவியியல், வரலாறு, கலாச்சாரம் ஆகியவற்றில் மட்டுமல்லாது ஆழமான பொருளாதார உறவுகளிலும் வேரூன்றியுள்ளது. வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, எரிசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்பு போன்ற துறைகளில் இரு நாடுகளுக்கும் பலமான தொடர்புகள் உள்ளன. 2024 டிசம்பர் இலங்கை ஜனாதிபதியின் இந்திய பயணமும் 2025 ஏப்ரலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையும் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவின் உறுதியான பங்காற்றலை மேலும் வலுப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இரு தலைவர்களும் கடன் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு பதிலாக வணிகம் மற்றும் முதலீட்டை மையமாக கொண்டு வளர்ச்சி உக்தியை முன்னெடுக்க ஒப்புக்கொண்டார். இந்தியாவின் வளர்ச்சியின் பொது தனியார் கூட்டாண்மை முக்கிய திருப்பு முனையாக இருந்து வந்தது. அதை அனுபவம் இலங்கைக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். சாலை, மெட்ரோ, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல துறைகளில் இந்த திட்டங்கள் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதேபோல் இலங்கையிலும் இந்திய கூட்டாண்மை மாதிரி மாற்றத்தக்க பாத்திரம் வகிக்க முடியும் எனவும், இந்தியா அனைத்து துறைகளிலும் இலங்கைக்கு தனது உறுதியான ஒத்துழைப்பை தொடரும் எனவும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா வலியுறுத்தினார்.